Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. ஆந்திரா சட்டமன்ற தேர்தல்ல தெலுங்கு சினிமாவின் பவர் ஸ்டாரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாணை எதிர்த்து காக்கிநாடா நாடாளுமன்ற உறுப்பினரான வங்காகீதா விஸ்வநாத ஜெகன்மோகன் ரெட்டி வேட்பாளரா களத்துல இறக்கிருக்கக்கூடிய நிலையில பவன் கல்யாண் போட்டியிடக்கூடிய பீதாபுரம் தொகுதி பரபரப்பு நிறைந்த தொகுதியா மாறியிருக்கு. பீதாபுரம் தொகுதியின் நிலவரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பவன் கல்யாணின் அரசியல் பயணம் குறித்து பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவின் மெகா ஸ்டாரான சிரஞ்சீவியின் தம்பி தான் பவன் கல்யாண். சிரஞ்சீவிய மாதிரியே பவன் கல்யாணுக்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு. அரசியல் அப்படின்னு பார்த்தா 2008ஆம் ஆண்டு பிரஜராஜ்யம் கட்சியை தொடங்கிய போது அதுல தன்னை இணைச்சுகிட்ட பவன் கல்யாண் அந்த கட்சியின் இளைஞர் அமைப்பான யுவராஜ்யத்தின் தலைவரா இருந்தாரு. அந்த கட்சி 2009ஆம் ஆண்டு தேர்தல்ல போட்டியிட்ட போது பவன் கல்யாண் போட்டியிடல. பின்னர் சிரஞ்சீவி காங்கிரஸ்ல கட்சியை இணைத்த பிறகு அரசியல்ல இருந்தே ஒதுங்கி இருந்த பவன் கல்யாண் 2014ஆம் ஆண்டு ஜனசேனா அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு. அப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் ஆந்திரா சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிச்சாரு பவன் கல்யாண். இதையடுத்து 2018ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினாரு பவன் கல்யாண். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ஆந்திரா சட்டமன்ற தேர்தல்ல பகுஜன் சமாஜ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து 140 தொகுதிகளில் போட்டியிட்டது ஜனசேனா. பவன் கல்யாணும் கஜுவாஹா மற்றும் பீமாவரம் அப்படின்னு 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2த்துலயுமே தோல்வியுற்றாரு. அவருடைய கட்சி 5.5% வாக்குகளை பெற்றது. இருந்த போதும் பவனுக்கு கிடைத்த ஆதரவு அவர் பிரசாரத்துக்கு செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அவருக்கு கூடிய கூட்டத்தை ஒப்பிடும்போது அது மிகுந்த ஏமாற்றம் தான். இதை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்த பவன் கடந்த அக்டோபர் மாதம் அதுல இருந்து விலகினதா செய்திகள் வெளியாச்சு. மேலும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியில இணைந்து தேர்தலை சந்திக்க போறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. ஆனா பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில ஜனசேனாவுக்கு 2 நாடாளுமன்ற இடங்களும் 21 சட்டமன்ற இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீதாபுரம் தொகுதியில போட்டியிட போகிறதா அறிவிச்சிருக்காரு பவன் கல்யாண். பவன் கல்யாணின் இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அடுத்த நாளே பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மாவும் பீதாபுரத்துல போட்டியிட போறதா அறிவிச்சாரு. ஆனா அது ஷார்ட் பிலிம், நான் தேர்தல் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடல அப்படின்னு விளக்கம் தந்திருக்காரு. பொதுவாகவே பவன் கல்யாண கடுமையா விமர்சித்து வரக்கூடிய இயக்குனர் ராம்கோபால் வர்மா அவருடைய வியூகம் திரைப்படத்திலையும் கூட பவன் கல்யாண கேலி செய்யும் விதமா பல காட்சிகளை அமைத்திருந்தாரு. இந்த நிலையில தான் அரசியல் களத்திலயும் பவனுக்கு எதிராக களமிறங்கிருக்காரு அப்படின்னதும் பரபரப்பு கிளம்புச்சு. ஆனா அத அவரு மறுத்திருக்காரு. அதே வேளையில இந்த தேர்தல்ல தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவ குப்பம் தொகுதியிலையும் பீதாபுரம் தொகுதியில போட்டியிடும் பவன் கல்யாணையும் கண்டிப்பா வீட்டியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு களமிறங்கிருக்காரு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த வகையில பவன் கல்யாணுக்கு எதிரா காப்பு சமூகத்தின் செல்வாக்கு மிகுந்த தலைவரும் காக்கிநாடா நாடாளுமன்ற உறுப்பினருமான வங்காகீதா விஸ்வநாத களமிறக்கிருக்காரு. இவர் 2009ஆம் ஆண்டுல இருந்து 2014 காலகட்டத்துல இதே தொகுதியில சிரஞ்சீவியின் பிரஜராஜ்யம் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவா இருந்தவர். அதே போல 2000 இருந்து 2006ஆம் ஆண்டு வரைக்கும் தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராகவும் 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரைக்கும் காக்கிநாடா நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருந்தவங்க. பவன் கல்யாணும் இவங்களும் ஒரே சமூகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில கடந்த முறை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டோரா பாபு அப்படிங்கிறவரு வெற்றி பெற்றாரு. அதேவேளை ஜனசேனாவின் சார்பில் போட்டியிட்ட மஹிநீதி சேஷகுமாரி 28,000 வாக்குகளை பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பவன் கல்யாணை எதிர்த்து கீதா ஒரு புறம், ராம்கோபால் வர்மாவின் ட்வீட் மறுபுறம் அப்படின்னு பீதாபுரம் தொகுதியில இப்போ உச்சபட்ச அரசியல் அனல் தாக்கிக்கிட்டு இருக்கு.
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.